friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெஸ்டன்ஷிப் பத்தி தான் பார்க்க போறோம். இது என்னடா நெஸ்டன்ஷிப் தானே யோசிக்கிறீங்க. நெஸ்லேவும் இன்டர்ன்ஷிப்பையும் சேர்த்துதாங்க இவங்க நெஸ்டன்ஷிப்னு வச்சிருக்காங்க பேரு. அண்ட் இதுல 3 பெனிஃபிட்ஸ் இருக்கு. கோல்டன் டிக்கெட்லாம் தரதா சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நான் வீடியோல டீடைலா சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்ம லாஸ்ட் போட்டிருந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகி அசஸ்மெண்ட்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜாபை நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா போய் பாருங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அண்ட் பார்ட் டைம் ஜாப் தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அப்படி இல்லை ஏதாவது அப்ளை பண்றப்ப யாராவது வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெயிலுக்கு அனுப்புங்க. அப்பதான் நமக்கும் எந்த இடத்துல யாராவது வருது அப்படின்றது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். நெஸ்லேல இருந்து ஒரு இன்டர்ன்ஷிப் போட்டிருக்கதா பார்த்தேன். அண்ட் நான் வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்தேன். ஆமாங்க, போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். உங்களை வந்து அப்ஸ்கில் பண்ணி விடுவாங்க. அண்ட் நீங்க டைரக்டா ஒரு கம்பெனில வேலை பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நெஸ்லே வந்து இன்ஸ்டாகிராம்லேயே டைரக்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து நிறைய பேரை வந்து வாண்டடா வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் நெஸ்லே வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நிறையா ரெக்ரூட்மெண்ட்டும் நடக்க போகுது. அண்ட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதில் வந்து அட்ராக்ட் ஆக போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப வேகமாக அப்ளை பண்ண பாருங்க. பார்த்தோன்னே அப்ளை பண்ண பாருங்க. ஏன்னா இது வந்து இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் போய் செக் பண்ணலாம். நானும் அப்படிதான் செக் பண்ணேன். அண்ட் இந்த இது பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தான் அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து 3 பெனிஃபிட் சொல்லியிருந்தேன் அப்படின்னு தெரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து அவங்க ட்ரைனிங் தராங்க. 8 வாரம் ட்ரைனிங் தராங்க. அண்ட் 8 வார ட்ரைனிங்ல முடிச்சோடனே நமக்கு அமேசான் வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க. 10,000 ரூபாய்க்கு அமேசான் வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் கோல்டன் டிக்கெட் கொடுக்குறாங்க. கோல்டன் டிக்கெட்னா என்ன அப்படின்னு எனக்கும் கியூரியஸாக தான் இருந்தது. ஸோ கோல்டன் டிக்கெட்ன்றது நெஸ்லே கம்பெனியில் நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நல்லா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கோல்டன் டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா நெஸ்லேலாம் வந்து வேலை கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இதில் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மென்டார் கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்கள் ரெஸ்யூம்ல நெஸ்லேவோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆட் பண்ணலாம். இதை விட பெரிய விஷயம் என்னங்க இருக்க போகுது? ஸோ இதுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்டர் பேஜுக்கு டேரெக்டாக உங்களுக்கு போகும். ஸோ இந்த ரெஜிஸ்டர் பேஜ் தாங்க எனக்கு வந்துச்சு அப்ளைன்னு கொடுத்தோன்னே. ஸோ இந்த ரெஜிஸ்டர் பேஜில் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து வாலண்டியராக இருக்கீங்களா, டிசேபிள் பீப்புளா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பேஜுக்கு போய்க்கலாம். நான் வந்து நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே எனக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துச்சு. ஸோ நீங்கள் கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அசஸ்மெண்ட் டெஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னா நம்ம கேம் விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வைஃபை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. ஸோ வைஃபை வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் மொபைல் அண்ட் டெஸ்க்டாப், ஸோ நீங்கள் மொபைலில் வந்து தாராளமாக இதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் தாங்க விளையாட போகிறீங்க. நானும் விளையாண்டு பார்த்தேன். ஸோ இதுக்கு வந்து 45 மினிட்ஸ் ஆகும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கைட்லைன்ஸ்லாம் படிச்சுட்டு நீங்கள் வந்து இதை அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ரெண்டையும் நான் டிக் பண்ணதுக்கப்புறம் லெட்ஸ் பிகின்னு சொல்லி எனக்கு வந்தது. ஸோ கொடுத்தோடனே என்னோட இமெயில் ஐடி வந்தது. ஸோ என்னோட பர்சனல் இமெயில் ஐடி கொடுத்து நான் லாகின் பண்ணேன். ஸோ பண்ணோடனே எனக்கு ஒரு வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ வந்தது. ஸோ வாட்ச் வீடியோ கொடுத்தோன்னே எனக்கு ஒரு வீடியோ வந்து லோட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஃபுல் வீடியோ ஒரு 7 மினிட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ லோட் ஆகி முடிச்சோடனே எனக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் லோட் ஆச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள் மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், ஃபுல் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர் இங்கே வந்து பாகிஸ்தானோடது இருக்கும். ஸோ அதை வந்து இந்தியாவுக்கு மாற்றிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து இந்தியான்னு கொடுத்துருங்க. உங்களோட ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷனை திரும்பவும் உங்களோட ஃபுல் நேம் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அண்ட் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஃபோன் நம்பர், கண்ட்ரி கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் கரண்ட் கண்ட்ரியும் நேஷனாலிட்டியும் கொடுத்துருங்க. இங்கே எஜுகேஷன் கொடுத்துருங்க. இங்கே குவாலிஃபிகேஷன், ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்றது உங்கள் டிகிரியில் எதை நீங்கள் முடிச்சிருக்கீங்க. ஸோ இன்ஜினியரிங்கில் எந்த ஸ்பெசிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ காலேஜோட பேரை டைப் பண்ணிடுங்க. நான் வந்து காலேஜ் பேர் தாங்க டைப் பண்ணேன். அடுத்து வந்து கிராஜுவேஷன் எந்த மந்த்தோ இயரோ அதை கொடுத்துருங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் எந்த பிரான்ச்சில் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டை இங்கே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, கார்ப்பரேட் நான் வந்து கொடுத்தது வந்து மார்க்கெட்டிங்கில் கொடுத்தேன். ஸோ மார்க்கெட்டிங்கில் கொடுத்தேன். அண்ட் லொக்கேஷன்ஸ் வந்து 3 லொக்கேஷன் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. இருந்துச்சு என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து தஞ்சாவூர் வந்துச்சு.
சென்னைக்கு ஸ்பெல்லிங் தப்பா இருந்துச்சு. எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு. இங்க தெரியுதா, CHENANIன்னு இருந்துச்சு. நெஸ்லேலேருந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பா இருக்குமா கரெக்டா இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு. சென்னை நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. உங்களுக்கு உங்களால பார்க்க முடிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சென்னை பார்த்தேன் அப்படின்னு. நான் வந்து தஞ்சாவூர், மதுரை தேடி பார்த்தேன். மதுரை எனக்கு கிடைக்கவே இல்லை. செங்கல்பட்டு இருந்தது அண்ட் நானும் செம்பரம்பாக்கம்லாம் இருந்தது. மித்த பேர் தேடி பார்த்தேன், மித்த எதுவுமே தெரியல எனக்கு. 16 டிஸ்ட்ரிக்ட்ஸ் எதுவுமே எனக்கு தெரியல. மதுரை தேடி தேடி பார்த்தேன், மதுரை கிடைக்கவே இல்லை. அதில் தேடுறதே எனக்கு வந்து ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு. ஸோ லொக்கேஷனுக்கு மட்டும் அவங்க சர்ச் கொடுத்துருக்கலாம், பெட்டராக இருந்திருக்கும். சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருந்தா நம்மளுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். அதை அவங்க ப்ரொவைட் பண்ணல. ஒவ்வொன்றா தேடுற மாதிரி தான் இருந்தது. ஸோ தஞ்சாவூர் சென்னை இல்லை, ஆனால் இதுதான் சென்னையான்னு எனக்கு தெரியல. நான் வந்து செங்கல்பட்டு, இன்னொன்று வந்து எது கொடுக்கனே தெரியல, ஃபஸ்ட்டு இருக்கிறத கொடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்தோன்னா எந்த மந்த் அவைலபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏப்ரல் மந்த் நான் வந்து ஏப்ரல் கொடுத்துருந்தேன். ஏப்ரல்ன்றப்ப நமக்கு வந்து இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றதுக்காண்டி, ஸோ அடுத்த டெஸ்ட் நம்மளுக்கு நடக்குன்றதுக்காண்டி நான் ஏப்ரல் கொடுத்துருந்தேன். ஸோ எதுலேருந்து இதை பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராம்னு கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் யூடியூப்னா யூடியூப்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி சொல்லி கேட்குது. ஸோ ரெஸ்யூம் அப்லோட் பண்ணோடனே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க, சப்மிட்னு சொல்லி கேட்குது. ஸோ சப்மிட் பண்ணோடனே எனக்கு வந்து அந்த கேம் லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரெஸ்பான்ஸை வந்து சப்மிட் பண்ணிட்டோம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த கேம் லோட் ஆயிடுச்சு. ஸோ கேம் பார்த்தோம் அப்படின்னா 6 கேம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கேமாக நம்ம விளையாடலாம். இதில் எந்த கேம் வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ தட்ஸ் மை ப்ராப்ளம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேம். அதை நான் கிளிக் பண்ணேன். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து கண்டிஷன் சொல்கிறேன். ஒரு வாட்ச் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து நம்ம கம்பெனியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து இவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அதோட கிளாஸ் வந்து உடஞ்சிருது. ஸோ இதுக்கு நம்ம என்ன கஸ்டமர்கிட்ட எப்படி வந்து அடுத்து நம்ம எப்படி விற்க போகிறோம் அப்படின்றது தான் கண்டிஷன். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் கண்டிஷன். அதுக்கு எது மோஸ்ட் எஃபெக்டிவான சொல்யூஷன் எது, லெஸ் எஃபெக்டிவ் சொல்யூஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷனும் கொடுத்து அதுக்கு எப்படி வந்து நம்ம டெசிஷன்ஸ் எடுக்கலாம். ஏன்னா நான் மார்க்கெட்டிங் கிளிக் பண்ணல, அதனால எனக்கு மார்க்கெட்டிங் கொஷின்ஸ் வந்தது. ஸோ கேம் ஃபுல்லாக அப்படி தாங்க இருந்துச்சு. நான் ஒரு 4-5 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் என்னால் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு 4-5 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட்ஸ் பாருங்கள். ஸோ கேமும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஸோ ஒரு 45 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை யோசிச்சுட்டு நீங்கள் தனியாக ஒரு ரூமில் போய் நீங்கள் வந்து அதாவது நெட்டெல்லாம் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்